என்னுடைய மாமியார் கிட்ட நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஏன்னா நாங்க கூட்டு குடுத்தனமா இருந்தோம். அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நான் எடுத்துக்கிட்ட முதல் பிரதிஜை என்ன, என் வீட்டுக்கு ஒரு மருமகன் வரும் பொழுது அவள் அந்த கஷ்டங்களை படக்கூடாது. நல்ல மனசு தெரியும், எனக்கும் அவங்களுடைய மருமகளை தெரியும். டாக்டர், ஆனா நிறைய இனிய அனுபவங்களுக்கு சொந்தக்காரர். இவங்க கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுதான் அவங்களோட வெற்றி. அதை புரிஞ்சுக்காம நான் பட்ட கஷ்டத்தினால எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி சொன்னாங்க. பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு அவர் எழுதி வச்ச ஆய்வக குறிப்புகள்லாம் ஒரே நாள்ல எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போன உடனே சொன்னாராம், தப்பு தப்பா கண்டுபிடிச்சதெல்லாம் எவ்வளவு எழுதி வச்சிருந்தனோ அதெல்லாம் போச்சு, இனிமே நான் எல்லாம் புதுசா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அது பாசிட்டிவ் அப்ரோச். அவருக்கு காது கேட்காது. சொன்னாராம், யாரெல்லாம் என்ன திட்டுறாங்களோ அதெல்லாம் என் காதுல விழாது, நான் பாட்டுல என்னோட ஆராய்ச்சி பத்தி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு கசப்பான அனுபவமே இனிமையான வாழ்க்கைக்கு தான் வழிகோலும். அப்படிதான் நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க மாதங்கி. நான் சொல்லல, அவங்க இப்ப அவங்களோட கட்சியை சொல்ல போறாங்க. வாங்க மாதங்கி. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையின் வெற்றிக்கு வித்திடுறது இனிப்பான அனுபவங்கள் தான் பேசுறது. கலப்பே எவ்வளவு அழகான இனிப்பான. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில தன்னோட வெற்றி அப்படின்னு சொல்லி பேசச்சே, இவர் என்ன அந்த காலத்துல இப்படி இது பண்ண முன்னால முடியும்னு தட்டி கொடுத்ததுனாலதான் நான் இந்த இவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கேன், வெற்றியாளரா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால சினிமால மட்டும்தான் நம்மளுக்கு எதிராக சவால், ஹீரோக்கு எதிராக சவால் விட்டு உடனே ஒரே பாட்டுல ஹீரோ அவருக்கு திருப்பி சவால் விட்டு டேட்டெல்லாம் முடிச்சு வச்சுக்கோன்னு சொல்லி அந்த சவால் விட்டவரைய கீழே தள்ளி வெற்றியாளரா ஆயிடுவார். அந்த இடத்துல வெற்றி பெறாருங்கிறத விட, அவர் வெற்றி பெற்ற சந்தோஷத்தை விட அந்த சவால் விட்டா பாருங்க, அவனை கீழே தள்ளின அந்த பழிவாங்கிற உணர்ச்சி தான் மேல, அது வெற்றியா? பணம் காசு மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையை வெற்றியாளனா ஆக்க முடியுமா? இல்ல. நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள், அவளோட மனுஷத்தன்மை, மனிதாபிமானம் இதெல்லாம் கூட மேல கொண்டு வந்ததா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரை பத்தி நான் இப்ப சொல்லிடுறேன். காட் ஆஃப் கிரிக்கெட்னு உலகமே கொண்டாடுற சச்சின் டெண்டுல்கர் பத்தி. அவர் அவரோட வாழ்க்கையை பத்தி பேசும்போது சொன்ன அனுபவம். அவர் ஒரு தடவை கல்கட்டால கிரிக்கெட் விளையாடி அந்த டெஸ்ட் முடிஞ்ச அவருக்கு டைம் இப்போ நம்ம கல்கட்டாலே இருக்கோம், நம்ம ஏன் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டிங்கிற மதர் தெரசாவோட இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் நம்ம டொனேஷன் கொடுக்கணும், கொஞ்சம் நன்கொடை கொடுக்கணும், ஏன்னா அவங்க எவ்வளவோ நல்ல காரியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு அங்க போனேன். போய் பார்த்து ரிசப்ஷன்ல விசாரிச்சா மதர் பின்னாடி இருக்கிற கட்டடத்துல கொஞ்சம் வேலையா இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்ல உடனே உங்களுக்கு மதர் பார்க்கணும்னா கிளம்பி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஏன் வெயிட் பண்ணணும், மதர் உள்ளதானே இருக்கா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உள்ள நுழையத்துக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான வித்தியாசமான குடலை புரட்டும் ஒரு நாத்தம் கட்டடத்துக்குள்ள நுழையச்சு. இதுக்குள்ள நம்ம போகணுமா வேண்டாம், ஏன்னா அப்ப மட்டும் அவருக்கு தான் இவ்வளோ சாதனைகள் படைச்ச ஒரு பெரிய கிரிக்கெட்டர், அந்த கர்வம், சின்ன வயசு, அந்த அகங்காரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும். அதனால திரும்பி போயிடலாமான்னு யோசிச்சு காலை பின்ன வைக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சரி பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னு அப்படியே திரும்ப நான் கூட்டிட்டு உள்ள போன அவர் பார்த்த காட்சி இருக்கே, மதர் மேரி வாழ்க்கையோட கடைசி தருணங்கள்ல போராடி நிற்கிற சில தொழில் நோயாளிகளுக்கு உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு, வெறும் உடம்பெல்லாம் தொடச்சு சிரிச்சபடியே தலையை தோணி உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு அவர்கிட்ட பேசிட்டு சேவை பண்ணிட்டு இருந்தாலும் அவ்வளோ அழகான மகத்தான விஷயத்தை பார்த்தப்பறமும் கூட இவரால் அங்க இருக்க முடியல. பார்த்தோம் அப்படிப்பட்டதாங்க. விழுந்தடிச்சுட்டு வெளியில ஓடி வந்தாராம் பதறிண்டு. வந்துட்டு அப்பப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னு தீர்மானிச்சோமே, இந்த தருணம் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப கசப்பான அனுபவமா நின்றுடுமோ அப்படின்னு யோசிச்சாரு. அப்ப அவர் குடலை புரட்ற வாமிட்டே பண்ணிட்டார் வெளியில
5 minutes சிஸ்டர் மதர் வந்தாங்க, வாங்க போல ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. என்ன பண்ணலாம் உங்களுக்கு சொல்லும்போது கேட்டுட்டா சிஸ்டர். உடனே இவர் ஒரு 10 lakhs எடுத்து, மதர் நீங்க வந்து தேவன் அனுப்பிச்ச தூதர் எங்களுக்கு, நான் வந்து என்னோட நன்கொடையை கொடுத்து அதுல கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக இந்த நன்கொடையை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு 10 லட்சத்தை எடுத்து நீட்டினாங்க. மதர் அந்த பைசாவை பார்த்த சச்சின் டெண்டுல்கரை நிமிர்ந்து பார்த்து இப்படி முதுக தட்டி கொடுத்துட்டு, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க எனக்கும் தெரியும், ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்டுக்கிறேன். இந்த பணத்தை விட உள்ள நீங்க சில பேரை பார்த்தே இல்லையா, இந்த கடைசி மணித்துளிகளை எண்ணிட்டு இருக்காளே சில தொழில் நோயாளிகள், அவளுக்கெல்லாமும் உங்களுக்கு தெரியும். அவளோட ஒரு 2 நிமிஷம் உங்களோட சமயத்தை அவங்களால கொடுக்க முடியுமா? அது உங்களால முடியுமா சொல்லுங்க அப்படின்னு மதர் முடிச்ச உடனே நிறையா அழகா நான் சச்சின் சொல்றேன். அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத தன்னையே நம்ம வந்து எவ்வளோ ஒரு அகம்பாவத்தோட பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இங்க வந்தோம். இங்க தானே தெரியறது மனுஷத்தன்மையே இங்கதான் உருவாருது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழகாராம். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர், அவர் பண்ணாத ரெக்கார்ட்ஸ் இல்லை, அவர்கிட்ட இல்லாத காசு பணம் இல்லை, எங்க போனாலும் கொண்டாடுற மக்கள், அந்த தருணத்தை எல்லாம் அவர் வெற்றியாளரா தன்னை தெரிவிச்சுக்கல. மதர் தட்டி கொடுத்த அந்த 2 நிமிஷம் என்னால செலவழிக்க முடியுமா எங்களோடன்னு கேட்ட அந்த நிமிஷத்தை மட்டும்தான் நான் வெற்றியாளரா என்ன நான் உணர்ந்த தருணம் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லியிருக்கேன். அவர் தன்னோட மனுஷத்தன்மை வெளியில வந்தது, அது கூட வெற்றி தான். எங்க அம்மா என்ன சின்ன வயசுல இருந்து நான் கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப குறும்பான ஒரு பொண்ணு, திட்டிகிட்டே இருப்பான். ஜெனரலி சொல் பேச்சு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி முன்னெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேனோ, ஐயோ நீ எப்படி முன்னேற போறியோ, உன்னை யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஆஸ் யூஷுவல் எல்லா அம்மாக்களும் சொல்ற மாதிரி பயங்கரமா நான் திட்டு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு சொல்லலாம், நீ என்ன பண்ணுவ, நான் உன்னை எப்படி கரையேற்ற போறேங்கிற எல்லா பழக்கத்தையும் நானே கேட்டிருக்கேன். அப்படியே அது மாறலாம்னு வச்சுக்கோங்க. என்னமோ நான் பார்க்க கொஞ்சம் ஏதோ சுமாரா இருக்கிறதுனால கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப சந்தோஷமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னோட கணவர் எப்பவுமே என்னை கட்டி கொடுத்து, மாத்தவி உன்னால இது முடியும், கண்டிப்பா உனக்கு இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமா என்னை தட்டி 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 என்னை வந்து தட்டி கொடுத்துதான் என்ன இந்த இடத்துல உங்க முன்னாடி கைதட்டல் வாங்கி பேசுற அளவுக்கு என்னை வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா எல்லா ராத்திரியும் போய் மனப்பூர்வமா அவர் பாவம் பண்ணி கேட்டது அவருக்கு தானே தெரியும். இல்ல எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதையும் சொல்லிடுறேன். நான் ரொம்ப பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, இந்த ரெட்டை மாணவர்களே மிக சிறந்த சங்கீத ஆசிரியர் மிஸ்ஸஸ் மைத்திலி மேடம் வந்து என்னோட குரு. நாங்கெல்லாம் வந்து அந்த குரு எங்களுக்கு வார்த்தையால சொல்லல, சில செய்கையால எங்களுக்கு எப்படி கட்டி கொடுத்து வளர்றதுனால நம்ம வெற்றியாளரை மாறுவோங்கிறத செஞ்சே காட்டிருக்காங்க. அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நாங்கெல்லாம் வந்து மேடையில பாடுவோம் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். என்ன எம்எஸ்ஆ டிகே பட்டமால தப்பே இல்லாம பண்றதுக்கு தப்பு அங்கங்க வரும். ஆனா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு மேடம் வந்து முறைக்கவோ திட்டவோ ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதே சிரிப்போட எங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு மறுதடவை நாங்கள் கிளாஸ்க்கு போகும்போதும், ஏன் அப்படி மாறினேன், உங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு பாட்டு சொல்லிக் கொடுக்கறத விட நான் கழுதைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம், அப்படி இப்படின்னு எல்லாம் என் டைத்தை வேஸ்ட் பண்ணலாம் என்ன ஒரு நாள் திட்டினது இல்லை. நீங்க உங்களை பத்தி சொல்றீங்களா, டீச்சர் பத்தி சொல்றீங்களா? ஒரு நாள் எங்களை அப்படி எல்லாம் திட்டினது இல்லை. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தப்பான சில இடங்கள்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்வரம் எப்படி இருந்தது, பாடி காமிய கொஞ்சம் அப்படிமாங்க. நாங்கள் திருப்பி பாடும்போது அதே எங்களுக்கு வந்து ஆமாம்ல இப்படி பண்ணிட்டோம் அப்படின்றோம். ஸோ இந்த மேடையில் பாடுறத கூட எங்களுக்கு ஒரு கசப்பான இதுவா இல்லாம இனிப்பான அனுபவமா மாத்தினது மேடமே தான். அப்படி எங்களுக்கே எடுத்துக்காட்டா இருந்துச்சு. இப்ப எதிரணியில உட்கார்ந்து இருக்காங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இந்த 2 அழகான எக்ஸாம்பிள்ஸ் போதும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நம்மளோட வெற்றிக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, எது மோசமான அனுபவமா இருக்கிறது, எது மனசுல நிற்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த நேரத்துக்கு நடுவர் வந்திருப்பாரு ஓரளவு முடிவுக்கு. இந்த மாதிரி ரொம்ப இனிப்பான அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு
நீட்டும் பொழுது மதர் தெரசாவுக்கு தெரியாது. இவர் உள்ள வந்துட்டு வெளியே வந்து வாந்தி எடுக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாம கஷ்டப்பட்டாங்கிறது தெரியாது. வெளியில வந்து அந்த அம்மாவுக்கு பழகி போனது அது. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா, அவங்க மகாத்மா. அவங்க கேட்குறாங்க, இப்பதான் வந்தீங்களா, என்ன பண்ணணும் நான் உங்களுக்குன்னு ஒன்று. இல்லை மேடம், நான் வந்து இது மாதிரி நிறையா ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து ஒரு 10 lakhs உங்களுக்கு நான் டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அகங்காரம் இருக்கு. அந்த சமயத்துல மதர் தெரசா சொல்றாங்க, உலக அளவுல இவ்வளவு புகழ் பெற்றவர் நீங்க, வாழ்க்கையோட கடைசி தருணங்களை எண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினீங்கன்னா அவங்களுடைய வாழ்வின் முடிவு ஒரு இனிமையான முடிவா இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல கதறி அழுதுட்டு சச்சின் சொல்ற, ஒருவேளை நான் இதை பண்ணாம விட்டுருந்தேன்னா என்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த கசப்பான சம்பவம் நின்று போயிருக்கும், நான் வெற்றியாளனா இருந்திருக்க முடியாது. இப்ப அவங்களுக்கு இனிமையை கொடுத்ததனால் என்னுடைய வாழ்வும் இனிமையான அனுபவத்தை நிறைக்கிறதே, அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு விட்டுட்டது அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல அருமையா சொன்னாங்க. பழிவாங்குற உணர்ச்சி மட்டும்தான் மேலோங்கும். கசப்பான சம்பவங்களால் பழிவாங்குற உணர்ச்சி மட்டும்தான் மேலோங்கும். இவங்க மருமகளை பத்தி சொன்னாங்க. ஒரு மருமகள் சொன்னாலும், என் மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறா, என்ன பண்றதுன்னு தெரியல, போட்டு தள்ளிடலான்னு பாக்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு ஒரு சாமியாருக்கு போய் சொன்னாங்களாம். சாமியார் சொன்னாராம், கவலையே படாத, ஒரு பொடி ஒன்று கொடுக்குறேன், டெய்லி அந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடு, 1 மாசம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டாராம். இந்த அம்மா அந்த பொடியை ஆனா உடனே சொன்னாராம், கொடுக்கச்சே மாமியார பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கீங்க, இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும், உங்க உடம்பு நல்லா இருக்கணும், இந்த பொடியை சாப்பிடுங்க அப்படின்னு எல்லா விதத்துலையும் அன்பா சொல்லி சொல்லி கொடுன்னாராம். இந்த அம்மா 29 நாள் கொண்டு போய் கொடுத்தது இந்த மருமக. 30வது நாள் அந்த மாமியார் கட்டிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்ட உடனே, இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க நீங்க, இவ்வளோ அன்பா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா நாளையோட நீங்க முடிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு. அப்ப சாமியார் உள்ள வந்தாராம், பைத்தியமே, நான் கொடுத்தது வெறும் மஞ்சப்பொடி, நான் வேற ஒன்றும் கொடுக்கல, உனக்கு மாமியார் பேர்ல துவேஷம் இருந்தது, அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அன்பை எப்படி நீ டெவலப் பண்ணணும்னு சொன்னேன், இப்போ உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு இனிமையா மாறிட்டு பாருன்னு சொன்னாராம். எல்லா மருமகளும் கத்துக்க வேண்டிய பாடம் இது, புரிஞ்சுக்குங்க. அப்படிலாம் கிடையாது சார், நீங்க என்ன பொடி வேணா கொடுங்க, படுற கஷ்டம் கஷ்டம் தான், அதுல இருந்துதான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராரு ஞான பிரகாஷ் அவர்கள். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்ற தலைப்பு வாழ்க்கையின் வெற்றிக்கு வித்திடுவது. வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு வித்திடுவதுன்னா, இனிப்பான அனுபவங்கள் நாம் அதை மாடு அசை போடுற மாதிரி அப்பப்ப நினைச்சு அசை போடுறதுக்கு தான் லாயக்கு. ஆனா கசப்பான சம்பவங்கள் அப்படின்னா நாம் முன்னேறி ஓடுறது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, உட்கார்ந்த இடத்துல இருந்து கேட்டுக்கிட்ட ஒரு நாய் இருந்தது, போ அப்படின்னு துரத்தினார். கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் இவன் துரத்த ஆரம்பிச்சுன்னா இவன் நேரம் வீட்டுக்குள்ள ஓடிட்டார். அப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை இப்படி காட்டுறது தான் இந்த இனிமையான அனுபவம். நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறாங்க பாருங்க, அந்த கசப்பான அனுபவம் அப்படிங்கிறதுல இருந்து கத்துக்கிற பாடம் தான், அதுதான் வெற்றிக்கு வித்திடும். நாயை வளர்க்கணும்னா உள்ள ஓடி போகணும், அது வெற்றிக்கு வித்திடும். இப்படி கூட சொல்லலாம். இப்ப இந்த பட்டிமன்றத்தை இதுல பாருங்க, நம்ம நடுவர் உட்கார்ந்து இருக்க 6 பேச்சாளர்கள்ல 5 பேர் பெண்கள். அவருக்கு அது இனிமையான அனுபவம். 6 பேர்ல நான் ஒருத்தன், எனக்கு அது கசப்பான சம்பவம். ஏன் தெரியுங்களா? அவரு ஜாலியா பேசலாம், நானு ஜாலியா பேச முடியாது. ஏன்னா நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன், பயணத்துல இருக்கேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த ஆம்பளையா கேளுங்க, ஒரு பொண்ணோட பேசுறதே எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். 5 பொம்பளை உட்கார வச்சு என்ன பேச விட்டு ஜாலியா இருப்பாருன்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாரு, நீங்களும் கை தட்டுறீங்க. என்ன பண்றது? ஐயா, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எனக்கு இந்த நடுவர் மேல கொஞ்சம் டவுட்.
அதனால நான் நேரா மக்கள் மன்றத்துக்கே வந்துடுறேன். மக்கள் தீர்ப்புனா மகேசன் தீர்ப்பு. மணி வேற ஒர்க் பண்ண மாட்டேன்றது சார். அதாவது ஒரு பணக்காரனுடைய மகன் மருத்துவருடைய மகன் அவன் மருத்துவராக மாறுகிறான். அது பெருமையா? ஒரு ஏழை விவசாயிகளுடைய மகன் மருத்துவராக மாறுகிறான். முதல்ல பெருமைனா நீங்க கையை தட்டுங்க. இரண்டாவது பெருமைனா நீங்க கையை தட்டுங்க. முதல் பெருமையா சார் மருத்துவருடைய மகன் மருத்துவராவது? அதே தொழிலாளருடைய மகன் மருத்துவராவது? கசப்பான அனுபவங்களால் பெறுகிற வெற்றி தான் வெற்றிக்கு வித்திடுகின்ற ஒரு காரணமாக அமையும். நாளைக்கு நம்ம பேசி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிடலாம். எல்லா ஏழை விவசாயிகளோட மகன்களையும் டாக்டர் ஆகிடலாம். சில திரைப்பட பாடல்கள் இருக்கு சார். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ